நந்திகேஸ்வரரின் வேலையாட்கள் காந்தன் மகாகாந்தன். சிவபூஜைக்காக பூலோகம் சென்று கொன்றை மலர்களை பறித்து வர சொன்னார் நந்தி. பூலோகம் வந்த இருவரும் வேலையை மறந்து நந்தவன நிழலில் படுத்து உறங்கிவிட்டனர். நந்தி தேவருக்கு கோபம். ஒருவனை வேடனாகும்படியும் இன்னொருவனை பூனையாகும்படியும் சாபமிட்டார். இருவரும் உருமாற பூனையை வேடன் துரத்தினான். பூனை அருகிலிருந்த சிவன் கோவிலுக்குள் புகுந்து லிங்கத்தை கட்டி கொண்டது. வேடனின் அம்பு சிவலிங்கம் மீது பட்டு ரத்தம் கொட்டியது. பூனை அங்கிருந்து பயந்து ஓடிய வேகத்தில் கோவிலின் தீர்த்த குளத்தில் விழுந்தது. வேடனும் சிவலிங்கத்தின் மீது அம்பு எய்தோமே என்ற பயத்தில் தன் பாவம் தீர்க்க தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தான். இருவரும் மீண்டும் காந்தன் மகாகாந்தனாக மாறி சாப விமோச்சனம் பெற்று தங்களிடத்திற்கே சென்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.